1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20 ஒரு நல்ல ஒரு வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மேம்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கி கொண்டார். கிரயமாய் உங்களை வாங்கி கொண்டார். கிரயத்திற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. என்ன விலைக்கிரயம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் உங்களுக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டபடியினால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் தேவனுக்குடையவர்களாய் நீங்கள் மாறினீர்கள். நீங்கள் தேவனுக்குடையவர்களாய் எப்படி மாறினீர்கள் என்றால், அவருடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கிவிட்டார். அந்த ரத்தத்தினால் வாங்கினபடியினால் உங்களுடைய சரீரமும் ஆவியும், ஒரு மனிதனுடைய சரீரத்திலே சரீரம் ஒன்று உண்டு, ஆவி ஒன்று உண்டு, ஆத்மா ஒன்று உண்டு. இதிலே உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் உள்ளான மனுஷன், வெளியான தோற்றத்தை நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா? சரீரத்தினாலே ஆண்டவரை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். உங்கள் ஆவியிலேயும் பழுதற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு உள்ளேயும் வெளியேயும் பரிசுத்தம். வெளியே சுத்தம், உள்ளே பரிசுத்தம். வெளியேயும் உள்ளேயும். ஆரோனுடைய ஆடைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவனுடைய வெளியாடை உள்ளாடை எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதனாலே இந்த பரிசுத்தமான இந்த சரீரத்தை வைத்து நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என கருமையானவர்களே. அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவித்து, அவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து அவரிடத்திலிருந்து நீங்கள் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் ஜீவிக்கும் போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் எங்கும் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படி தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் இதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டவருக்காக வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.